ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டிவிஷன் டெஸ்ட் 2025 எக்கனாமிக்ஸ்க்கான தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் செகண்ட் டிவிஷன் டெஸ்ட் 2025 பொறுத்த வரைக்கும் டோட்டல் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 90 மார்க்கு. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி இந்த கொஷின் பேப்பர் நல்லா படித்து வச்சுக்கோங்க. தமிழ் மீடியத்துக்குன்னு சொல்லி ஆர்ட்ஸ்க்கு நம்ம சேனலில் தான் அதிகமாக வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதில் 2 மார்க் என்னென்ன கேட்டிருக்காங்க, 3 மார்க் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். 2 மார்க் பொறுத்த வரைக்கும் நுண்பொருளியல் என்றால் என்ன, அதே மாதிரி விலை தேவை நிகழ்ச்சியின் அளவை வரி, வருவாயினை வரையறுக்கவும், விலையினை ஏற்பவர் யார், வாரம் வரையறுக்கவும், முன்னேறிய பொருளாதாரத்தின் 2 இயல்புகளை கூறு, அதே மாதிரி ஜமீன்தாரி முறையினை வரையறுக்கவும், அதே மாதிரி வேர்ல்டு டாக்குமெண்ட் திறப்பது எப்படி. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அளிப்பு நிகழ்ச்சியினை நிர்ணயிக்கும் காரணிகள், நிறுவனம் மற்றும் தொழிற்சாலைக்கு இடையே உள்ள வேறுபாடுகள், கூலியின் வகைகளை பட்டியலிட, வேளாண்மை பொருளாதாரம் பற்றி அம்பேத்கருடைய பொருளாதார கருத்து, பசுமை புரட்சியின் பலவீனங்கள் ஏதேனும் மூடினை விவரிக்கவும், வறுமை ஒழிப்பு திட்டத்தை பட்டியலிட, தமிழ்நாட்டின் போக்குவரத்து துறை வகையினை விவரிக்கவும். அடுத்து பார்த்தீங்கன்னா 7x5 35 இதில் இருக்கக்கூடிய 5 மார்க் நல்லா படிச்சுக்கோங்க. பொருளியல் பகுத்தாய்வு மற்றும் தொகுத்தாய்வு முறை படிநிலை விளக்கு, பொருளியலின் வகைகளை விவரிக்கவும், தேவை நிகழ்ச்சி அளவிடும் முறைகள் யாவை, அளிப்பு விதியினை அளிப்பு கோட்டுடன் விவரிக்கவும், விகித அளவு விளைவு விதியினை உதாரணத்துடன் விளக்குக, நிறைவு போட்டியில் எவ்வாறு விலை மற்றும் உற்பத்தியினை அளவு தீர்மானிக்கப்படுகிறது, நிறுவனம் மற்றும் குழுக்களின் நீண்ட கால சமநிலை மற்றும் முழு சமநிலை வரைபடத்துடன் விவரிக்கவும். அதே மாதிரி கோட்பாடு கேட்டிருக்காங்க, இந்தியாவின் உடல் நலனை விவரிக்கவும். இந்தியாவில் 12வது ஐந்தாண்டு திட்டங்களுடைய செயல்பாடுகள், 2015-2020 ஆண்டிற்கான ஏற்றுமதி இறக்குமதி கொள்கை சிறப்பியல்புகளை விளக்குக, தமிழ்நாட்டின் தலா வருமானத்தை பிற நாடுகளுடன் ஒப்பிடு, தமிழ்நாட்டில் பல்வேறு வகையான ஆற்றல் வளங்களை விவரிக்கவும். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு சமன்பாடை தீர்க்க சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 11ஆம் வகுப்பு 2ஆம் திருப்புதல் தேர்வு 2025 எக்கனாமிக்ஸ் தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல். தேங்க்யூ.